எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு வரவேற்கிறேன். இது நாள் வரை நம்ம கல்வி, அது சார்ந்த விஷயங்கள், அதாவது சிந்தனை, அறிவு, பொறுமை இதெல்லாம் மாணவர்களுக்கு ஏன் தேவை அப்படின்றத பத்தி நம்மளோட முந்தைய பதிவுகள்ல பார்த்தோம். இந்த பதிவு இதை தொடர்ந்து சில நாட்களுக்கு நலம், நம்ம கல்விக்கு அப்புறம் உடல் நலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது ஹெல்த் ஹெல்த் அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று உடல் நலம், இன்னொன்று மனநலம். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஹெல்த் என்னை பொறுத்தவரை. நான் அப்படிதான் என்னோட புரிதலை வச்சிருப்பேன். ஆக இந்த தலைப்புல உடல் நலத்தை பத்தி பேசுவோம், அடுத்த தலைப்புல மனநலத்தை பத்தி பேசுவோம். அதுக்கு அடுத்தடுத்த தலைப்புகளில் இன் டீட்டெயிலா உள்ள ஆழமா சென்று அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதற்கு இந்த மெய்ப்பொருள் காண்க தளத்துல இந்த ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தை வச்சேன்னா, நான் பேராசிரியராக இருந்தப்போ நிறைய மாணவ மாணவியர்கள் கண்ணாடி அணிந்திருப்பது. நம்ம 18 வயசுல வருவாங்க காலேஜ்க்கு. 18 வயசுல இருந்தே கண்ணாடி போட்டிருப்பாங்க. நான் எப்பயிலேருந்து இந்த கண்ணாடி நீங்க அணிந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் 10 வயது முதலே அணிந்திருக்கிறேன் என்று நிறைய மாணவ மாணவியர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது கண்ணாடி அணிவது என்பது அழகு அல்ல. ஏதோ ஒரு கண்ணில் ஒரு கோளாறு இருக்கிறது. நான் எக்ஸாமினேஷன் சூப்பர்வைசராக போகிறப்போ ஒரு 30 மாணவர்கள் இருந்தாங்க, 30 மாணவ மாணவியர்கள் இருந்தாங்கன்னா என்னவே எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. 30ல் 10 பேர்கிட்ட கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய சூழல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இது சம்மந்தமான அவேர்னஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால தான் இதை சேர்த்தேன். அது மட்டும் இல்லைங்க, அது போக எடை, அதிக எடை. 10ல் ஒருவர், நான் பார்த்து இப்போ 30 பேரில் அதில் ஒருவர் இருவர் அதிக எடை, அவர்களாலேயே என்ன என்று கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு உடல் எடை அதிகமாக இருப்பது. நான் 18 வயசுல மாணவர்களை பார்த்துருக்கேன். பட் சமூகத்தில் வெளியில சின்ன சின்ன குழந்தைகளே அதிகமான எடை இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் உடல் நலத்தில் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குதுங்க. அது போக மாதவிடாய், இதுல அதாவது ஒரு 12, 13, 14 வயதுல பெண்கள் பூப்பு அடைகிறாங்கன்னா 28 நாட்களுக்கு ஒரு முறை அந்த சுழற்சி வரணும், ரைட்? அது அவங்களோட உடல்நிலையை சீராக்கும். அதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தென் விளம்பரங்கள்ல நான் இப்ப சமீபத்துல கோவிடுக்கு அப்புறம் நிறைய விளம்பரங்கள் எதுல பாக்குறேன்னா, கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகம் எப்படி அடுத்தடுத்த படிநிலையை வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்றது தெரியும். அதற்கு இப்போ மருத்துவமனை வரைக்கும் போகணும் இயற்கையா நடக்கிற விஷயத்துக்கு அப்படின்னா, அது ஒரு உடல்நல குறைபாடுகள், கோளாறுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அது போக மாணவர்கள் மத்தியில இந்த மது பழக்கம், போதை பழக்கம் எப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்குது அப்படின்றதை நான் பார்த்துருக்கிறேன். நான் முன்பு வேலை பார்த்த கல்லூரியிலே கூட ஒரு 1% குறைவாக அந்த பழக்கங்கள் இருக்குது. நான் பார்த்த வரை 1% குறைவாக. அதாவது ஒரு சில மாணவர்கள் அந்த பழக்கத்தை கல்லூரிக்கு கத்துக்கிறது கிடையாது, அவங்களோட இளமை பருவத்திலேயே கத்துக்கிறாங்க. 15 வயது 16 வயதிலேயே கத்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், அந்த கெட்ட பழக்கத்தை கத்துக்கிறத விட 12, 13 வயசுல அதற்கான அவேர்னஸ் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு தான் முக்கியமா. இந்த 4-5 விஷயங்கள் எல்லாமே உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. இது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு, முதல் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான அவேர்னஸ் இல்லை, இக்னோரன்ஸ் முக்கியமான காரணம். ஒரு 30 வயதுக்கு அப்புறம் நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்கும், 35 வயதுக்கு அப்புறம் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தினா நம்ம எப்படி இந்த சமூகத்துல இருப்போம், நம்மளோட கண் பார்வை 35 வயதுக்கு அப்புறம் 40, 50 வயதுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கும், நம்ம எப்படி சமூகத்துல வேலை பார்க்கறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்க இப்பயிலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஏற்கனவே சிந்தனையை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டேன். ஸோ அவேர்னஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த ஹெல்த்துக்கு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இது ஒரு 12 வயது முதலே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணவு நம்மளோட அடிப்படை தேவை. ஸோ அடிப்படை தேவை உணவு அப்படின்றப்போ அதை பொறுத்துதான் நம்மளோட உடல்நலம் அமையுது. அப்படின்றப்ப அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். சீரான உணவு, சரியான நேரத்துல, காலை 8:30 மணி, மதியம் 1 மணி, இரவு 7 மணி சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதோ இல்லை அதிகமாக தூக்கத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றத பார்க்கணும். தண்ணீர் எவ்வளோ குடிக்கணும் ஒரு நாளைக்கு. தண்ணீர் குடிக்கக்கூடிய பிரச்சனை
இந்த சின்ன வயசு பசங்களுக்கு 10 வயது 12 வயதுக்கு பெரும் தொல்லை. அவர்கள் தண்ணீர் குடிப்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த போனை பார்த்துக்கிட்டு ஒரு விளையாட்டுத்தனத்துல தண்ணீர் குடிக்கிறதே மறந்துடுறாங்க. தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சிந்தனைக்கு அதை கொண்டு போய் அப்பப்போ அதை தண்ணீர் குடிக்க வேணும் அப்படின்ற பழக்கம் வந்து வரணும். அந்த பழக்கம் 12 வயதுல தொடங்கிடுச்சு அப்படின்னா உங்களோட இறுதி காலம் வரை அதை வந்து நிப்பாட்ட முடியாது. அதற்கான அவேர்னஸ், அதுக்காக தாங்க இந்த பதிவு. ஸோ உணவு, சீரான உணவு, ரைட். உணவுல வந்து முக்கியமா இந்த கண் பார்வை கோளாறுகள் அப்படின்ற உடம்புல வந்து ரத்தம் குறைவாக இருப்பதுக்கு காரணங்கள், இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு உங்களோட உணவுல வந்து கீரை வகைகளை நிறைய சேர்த்துக்கணும், பழங்கள்லாம் வந்து சாப்பிடணும், தானியங்களை சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 10 வயது முதலே பெற்றோர்கள் பழகிக்கொள்ளணும். இல்லை இந்த காணொலியை பார்க்குற இளம் வயது மாணவ மாணவியர்கள் வந்து நீங்க கேட்கலாம் அவங்கள்ட்ட, எங்களுக்கு வந்து கீரை செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு வந்து தானியங்கள் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. அப்பா அம்மா, எந்த அப்பா அம்மாவுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதுல உணவுல 2 முறை இருக்கு இல்லையா, ஒன்று புலால், இன்னொன்று வந்து மரக்கறி. புலால் அப்படிங்கிறது அசைவ உணவு, மரக்கறிங்கிறது சைவ உணவு. இது ரெண்டுமே நம்ம அதிகமான அளவு சைவ உணவத்தை எடுத்துக்கிட்டு இப்போ வாரத்துல ஒரு நாள், இப்போ எங்க வீட்டில் நான் சிறு வயதா இருக்கிறப்போ வாரத்துல ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை புலால் உணவு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே சீராக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உடல் உழைப்பு குறைகிறது. உங்களோட சாப்பாடு அதிகமாகிறது, அதற்கேற்ற உழைப்பு குறைவது அதிக எடைக்கு வழிவகுக்கிறது. இது ஒரு காரணம். இன்னொன்று, வீட்டு உணவை விட்டுவிட்டு வெளியே சென்று அதிகமாக சாப்பிடுவது. என்னை பொறுத்தவரை நீங்க வீட்டில் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீட்டில் சாப்பிட்டு ஒரு 2 கிலோ 3 கிலோ ஏறிடுச்சுன்னா அதை மிக எளிமையாக என்னால் குறைத்து விட முடிகிறது. ஒரு வாரம் ஏதாவது வெளியூருக்கு போகிறோம், ஒரு கோர்ஸுக்கு போகிறோம், அங்கே போய் அதிகமாக சாப்பிட்றோம், வெளியில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாகிறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆயிடுது. ஒரு வாரம் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் போயிடுது. ரைட். ஸோ எவ்வளோ தூரம் வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் சாப்பிட்றது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு மாதத்தில் ஒரு தடவை குடும்பத்தோடு சென்று வெளியே சாப்பிடுவது அது ஓகே. ஒரு முறையோ இல்லை 2 முறையோ சாப்பிட்றது ஓகே. தினமும் அப்படின்றது என்னுடைய பார்வையில் உங்களோட உடல் நலத்திற்கு கேள்விக்குரியதான். ரைட். ஸோ உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, உணவுக்கேற்ற உடல் உழைப்பு இல்லைன்னா உடற்பயிற்சி எடுக்கணும். காலையில் விரைவாக காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை பொழுதில் விளையாட்டு நம்ம படிச்சுருக்கணும் இல்லையா. ஸோ காலையிலையும் நீங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு படிக்கலாம், இல்லை படிச்சுட்டு 6 to 7 நடக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், மாலை பொழுதுல விளையாடலாம் நண்பர்களோட சேர்ந்து. ஸோ இது எல்லாமே உடல் நலத்துக்கு முக்கியமானது. நம்மளுக்கு இது பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லாருமே பாருங்க, எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இதில் ஒவ்வொரு தலைப்பையும் பற்றி நம்ம தனித்தனியாக விளக்கமாக இனி வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். நன்றி.